தங்கத்தில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக செய்கூலி சேதாரம் கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியது இல்லை. பல வழிகள் இருக்குது. இப்போ தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுல சொக்க தங்கம் பிஸ்கட் வாங்கி வச்சுக்கலாமா, இல்லை கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கலாமா, நகை சீட்டு மாதம் மாதம் கட்டி செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கிக்கலாமா, அல்லது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக செய்து நகை வாங்கலாமா, இப்படி பல ஐடியா இருக்குது எல்லாருக்குமே. நான் சில ஸ்கீமெல்லாம் சொல்கிறேன். தங்கம் வாங்குவதுக்கு முன்னே என்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. குபேர யோக பயிற்சிகள் கலந்து கொண்ட நபர்கள், நிறைய நகைக்கடை வச்சுருக்கிறவங்க தமிழ்நாடு முழுவதுமே நம்ம பயிற்சியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மிக மிக குறைந்த சேதாரத்தில் வாங்கிக்கலாம், அல்லது செய்கூலி சேதாரம் இல்லாமலேயே வாங்கிக்க முடியும். இப்போதைக்கு இந்திய சட்டப்படி 3% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்குறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. கோல்டு காயின் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னா, கோல்டு காயின் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த காயின் வருஷத்துக்கு 10% இப்போ நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்கி வீட்டில் வைக்கிறீங்கன்னா ஒரு வருடத்தில் 1,10,000 அதனுடைய மதிப்பு உயர்ந்திருக்கும். அந்த காயினோட மதிப்பு 10,000 உயர்ந்துடும். சொக்க தங்கம் வாங்கி வச்சாலும் அதே மாதிரி தான். இது 22 கேரட், அது 24 கேரட்டு. மற்றபடி ரெண்டுமே பொதுவாக 10% அப்படிங்கிறது வருடத்திற்கு தங்கம் உயர்வது என்பது ஒரு உறுதியான ஒரு விஷயந்தான். இப்போது வாங்கும்போது, காயினாக வாங்கும்போது டை சார்ஜ்னு ஒன்று கொடுப்பீங்க. அதுக்கும் ஜிஎஸ்டி கொடுத்து தான் வாங்குவீங்க. அப்போ டை சார்ஜ் ஒரு 2% வரும், ஜிஎஸ்டி 3% வரும், 5%. அப்போ நீங்கள் வாங்க போகிற 1 லட்சம் ரூபாய் கோல்டு காயினை 1,05,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. அடுத்த வருஷம் அது 1,10,000 ரூபாயாக வளர்ந்துருக்கும், 5,000 ரூபா வளர்ந்துருக்கும். இப்போ இதுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாமே ஒன்று தான். அப்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டும் இதே மாதிரி தானே, 5%, 6%, 7% தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த ரிட்டர்ன் கிடைக்கும் போதும் அதில் 10%, அதாவது வரக்கூடிய வட்டியிலேருந்து 10% உங்களுக்கு வரியாக எடுத்துகிட்டு அது மிச்சத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் எஃப்டியோடது. எஃப்டி மோசம் அப்படின்னு நான் சொல்ல வரல. எஃப்டி பிடிச்சவங்க எஃப்டி பண்ணுவீங்க. இந்த எஃப்டிக்கும் நீங்கள் வாங்குகிற கோல்டு காயினுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்ல வரேன். சரி, நகையாக வாங்கி சேர்க்கலாமா? நான் 8% தங்கம் வளர்கிற ஸ்கீம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சில கடைகள் இருக்குது சொல்கிறேன். அந்த கடைகளில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 8% உங்களுக்கு தங்கம் அதிகமாகும். இப்போது உதாரணத்துக்கு இன்றைக்கி 100 பவுனுக்கு இன்றைக்கி காசு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 11 மாதத்தில் 108 பவுனாக வாங்கிக்கலாம், செய்கூலி சேதாரம் இல்லாமல். தங்கம் 8% வளர்ந்துருக்கு, அதே நேரத்தில் விலையாகவும் 10% வளர்ந்துருக்கும். 18% ஆச்சா? எப்படியும் செய்கூலி எந்த நகை எந்த கடைக்கு போனாலுமே 20%க்கு வாங்கினா தான் நல்ல நகையாக நீங்கள் வாங்க முடியும். அப்போ ஒரு 20% வச்சா 38% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது நான் சொல்லக்கூடிய ஸ்கீமில். இது 187 ஆண்டுகள் பாரம்பரிய இருக்கக்கூடிய கடைகளை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த கடையில் இன்வெஸ்ட் பண்ண விருப்பமோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தங்க நகையாக வாங்குறது சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. தங்க நகையாக வாங்குறது நீங்கள் அழகு ஆபரணமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சா தங்க நகை வாங்கி நீங்கள் பயன்படுத்துறதுல அதில் ஒரு தப்பும் இல்லை. அப்படி உடனுக்குடன் இப்போ இன்றைக்கே உங்களுக்கு தங்கம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் 15%, 20%, 10%, 8%லாம் செய்கூலி சேதாரம் கொடுத்து வாங்க வேண்டாம். மேக் ஒன் கால், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். 6%, 5%, 4%, 2% உங்களுக்கு நீங்கள் தங்கம் செய்கூலி சேதாரத்தில் ரொம்ப குறைவாக, நீங்கள் என்ன டிசைன் எடுத்தாலும் சரி, எந்த விதமான ஆன்டிக் பீஸ் வாங்கினாலும், நீங்கள் ராஜஸ்தான் டிசைனா, கல்கத்தா டிசைனா, கேரளா டிசைனா, தமிழ்நாடோட பாரம்பரியமான டிசைனா, அல்லது நீங்கள் ஒரு டிசைன் கொடுத்து செஞ்சு கொடுக்க சொல்கிறீங்களா, எந்த டிசைனாக இருந்தாலுமே உடனடியாக நகை வேணும் அப்படின்னா உங்களுக்கு 2%, 5%, 7%, அதுமாதிரி ஒரு மொத்தம் 7% கீழே உங்களுக்கு செய்து கொடுக்க முடியும். தமிழ்நாடு முழுக்க நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறைய கடைகள் இருக்குது, நகை கடைகள். நீங்கள் அவசரப்பட்டு நகையை வாங்கி 916 HUID ஹால்மார்க் முத்திரையோட உங்களுக்கு நகை தேவை தானே. நீங்கள் ஏதாவது ஒரு நகை கடையில் வாங்கினீங்க அப்படின்னா 20%, 25% நஷ்டத்தில் வாங்குறீங்க நகையை.
நகை வாங்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப நஷ்டமாகிறது. அந்த நஷ்டப்பட்டு நகை வாங்குறது அது எப்படி ஒரு பெரிய சிறந்த முதலீடாகும். நான் குபேர யோக பயிற்சிகள் நடத்தி எல்லாரையுமே வந்து மேன்மையாக வளர்ந்து வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி வளர்ந்து வரும்போது தங்கம் வாங்குவது என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பு செயல். ஒரு எமர்ஜென்சிக்கு ஃபண்டாக நமக்கு பயன்பட போகிறது தங்கம் தான். ஒரு அழகை எடுத்து காட்டுறதுக்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வசதியை எடுத்து மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கும் பயன்பட போகிறது தங்கம் தான். நகைகளாக அணிந்து கொண்டு நம்ம சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்க போகிறது தங்கத்தில் தான். அப்போ அதை ஏன் நஷ்டத்தில் போய் நம்ம ஏன் தங்கம் வாங்கணும்? லாபத்தில் தங்கம் வாங்கலாம்ல. நீங்கள் வெயிட்டிங் பீரியடு கூலிங் பீரியடு ஒரு 11 months கொடுக்கறதுக்கு ரெடின்னா 8% வளர்த்து உங்களுடைய தங்கத்தை கொடுத்துடலாம். ஒருவேளை 11 மாதம் கழித்து உங்களுக்கு அந்த நகை தேவையில்லை, இப்போதைக்கு வாங்க போகிறது இல்லைன்னா திரும்ப அதை ரினிவல் பண்ணலாம். அப்போது 100 பவுன் என்ன ஆயிரும்? 108 பவுன் ஆயிருமா? 108 பவுனுக்கு 8% அடுத்த வருஷம். இப்படி வந்து காம்பவுண்டிங்கில் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் 1 கிராம் வாங்கினாலும் சரி, 2 கிராம் பணம் கொடுத்தாலும் சரி, நீங்கள் எத்தனை கிராமுக்கு பணம் கொடுத்தாலும் அது 8% இன்க்ரீஸ் ஆகும். அப்படிலாம் ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமை பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் தங்கத்தை சேருங்க. தங்கம் சேர்த்தல் என்பது ஒரு குடும்ப பெருமை. தங்கம் சேர்த்தது என்பது ஒரு தமிழ் பண்பாடு. தங்கத்தில் நகைகள் அணிந்து கொள்வது என்பது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. தங்கத்தில் gift கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பெண் குழந்தை இருக்குது, வயசு ஒரு 10 வயசில் இருக்காங்க அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷம் கழித்து தான் நீங்கள் திருமணம் பண்ண போகிறீங்க. நகை தேவைப்படுது, ஒரு 20-30 பவுன் தேவைப்படுதுன்னா அதுக்கான பாதி பவுன், இப்போ ஒரு 50 பவுன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா 25 பவுனுக்கு இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, இன்றைய ரேட்டுக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா 10 வருஷம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அது டபுள் ஆகி இருக்கும். அப்போது ரொம்ப ஈஸியாக ரினியூவல் பண்ணிட்டே இருக்கணும். 11 மாதத்துக்கு ஒரு ரினியூவல் பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் தங்கத்தை வளர்த்துடலாம். இப்போ இதே 10 பவுனை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா 10 பவுன் 10 பவுனாகவே தான் இருக்கும். நீங்கள் ஒரு 5 பவுன் வாங்கி வீட்டில் வச்சுட்டீங்க. இப்போ நிறைய பேர் கோல்டு காயின் நிறைய வச்சுருப்பீங்க, பழைய நகைகள்லாம் வீட்டில் வச்சுருப்பீங்கல்ல. உங்களுடைய ஓல்டு கோல்டு வீட்டில் இருந்தால் அதை கொடுங்க. அதை சில கடைகளில் கொண்டு போய் கொடுத்தா 11 மாதத்தில் புது நகையாக வாங்கிக்கலாம். ப்ளஸ் 8% எக்ஸ்ட்ரா. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு 10 பவுன் இருக்குது. அந்த 10 பவுனை நீங்கள் கொண்டு வர்றீங்கன்னா அப்போ 10.25 பவுன் உங்களுக்கு 11 மாதம் கழிச்சு 10 பவுனை கொண்டு வந்து கடையில் கொடுத்துடணும். 10.25 பவுனை உங்களுக்கு 8% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடச்சி போயிடும். 10.25 பவுனா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். 10 பவுனும் உங்களுக்கு புதுசு, இன்னொரு 3/4 பவுனும் எக்ஸ்ட்ரா கிடச்சிரும். எல்லாமே செய்கூலி சேதாரம் இல்லாமலும் கிடச்சிரும் 11 மாதத்தில். உங்கள் வீட்டில் 10 பவுன் அப்படியே வச்சிட்டிங்கன்னா 10 பவுன் அப்படியே தான் இருக்கும். பழைய நகை, சில காது தோடெல்லாம் வந்து திருகு தொலைஞ்சிருக்கும், சிலது வந்து நீங்கள் பிரேக் ஆகி உடஞ்சி போய் கிடக்கும், சில நகையெல்லாம் உடஞ்சிருக்கும். இது மாதிரி பழசெல்லாம் வீட்டில் வச்சுருப்பீங்க. நீங்கள் பழசை கொடுத்துட்டு புதுசு எடுக்கும்போது உங்களுக்கு பழசுலையும் கழிவுன்னு கழிச்சிருவாங்க, புதுசு எடுக்கும் போதும் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் செய்கூலி சேதாரம் புது நகைக்கு. இப்படி பழசு போட்டு எடுக்கும்போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட 40% இதில் வேஸ்ட் ஆகுது. நான் சொல்கிற ஸ்கீமில் உங்களுடைய ஓல்டு கோல்டு, உங்களுக்கு ஒரு நகை பிடிக்கலை அப்படின்னாலோ, பழைய தங்கம் வீட்டில் இருந்தாலோ, உடஞ்சி போன தங்கம் இருந்தாலோ, அந்த தங்கத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா 11 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா 11ஆவது மாதம் புதுசு எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை ரினியூவல் பண்ணி 11 மாதத்துக்கு ஒரு ரினியூவல் பண்ணுறனாலும் பண்ணலாம். இப்படிலாம் நிறைய ஸ்கீம் இருக்குது. தங்கத்தை நல்ல முறையில் சேருங்க. தங்கத்தை நல்ல முறையில் சேர்த்து நல்லா வாழுங்க, நல்லா இருங்க.